அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சூப் ரெசிபி பார்க்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எம்மியான சூப் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியான சூப். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்துட்டு சாப்பீஸ் கறி மட்டன் தான். இது வந்துட்டு மட்டன் ஷாப்பில் கேட்டால் தருவாங்க. சாப்பீஸ் கறி சொல்லிட்டு நெஞ்செலும்பு கறி சொல்லுவாங்க. அதை வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான சூப் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு செம்மையாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்தோடையும் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக மல்லி, இஞ்சி, பூண்டு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு நான் கொஞ்சமாக வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது குழம்பு மிளகாய் தூள். இதை நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம். நம்ம வந்துட்டு சைட் டிஷ்ஷாகவும் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் காரம் வேணான்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை அரைச்சி போட்டு நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தண்ணி கலந்து ஒரு 2 or 3 விசில் வந்துட்டு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சாப்பீஸ் சூப் வந்துட்டு ரெடியாக இருக்குது. மெயினாக இதில் என்னென்னா வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்க்காத சூப் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ஹெம்மியாக வந்துருக்கு சூப். வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். என்னோடய சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு மட்டன் ரெசிபி, சிக்கன் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோடில் வரும். பாருங்கள், சுவையான மட்டன் சூப் ரெடியாக இருக்குது. சாப்பீஸ் சூப் சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு கோல்டுக்கு, உங்கள் ட்ரை காஃபுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஹெல்த்தியான சூப்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவ சமையல். நன்றி, வணக்கம்.